மீனா கோவிலில் அம்மா கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே முத்துவுமே இருக்காங்க. அத்தை, இப்போ உடம்பு எப்படி இருக்குது, கால் வலியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்க நேரத்தில் தான் வித்யாவும் முருகனும் வராங்க. டேய் முருகா, நீ எங்கே இங்கே அப்படின்னு சொல்லும்போது, வித்யா தானே இங்கே நமக்கு பத்திரிக்கை கொடுக்க வேண்டிய ஆள் முக்கியமான ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துச்சுன்னு சொல்ல, ஆமாங்க காலையிலே வித்யா எனக்கு ஃபோன் பண்ணி அம்மாவை பற்றி கேட்டாங்க. அம்மா இங்கே கோவிலில் தான் இருக்காங்கன்னு சொன்னேன். அதான் இங்கே நானும் பத்திரிக்கை கொடுக்க வரணும், அம்மாவையும் கூப்பிடணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க அப்படின்னு வித்யா சொன்னதா எங்கள் மீனாவும் சொல்கிறாங்க. மீனா வந்துட்டு அங்கே நின்றுட்டு இருக்கும்போது, அம்மா நீங்கள் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு சொல்ல, சரிம்மா அப்படின்னு அங்கே அவங்க அம்மாவும் சந்திராவும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் தான் இங்கே வந்துட்டு அந்த கடையை எடுக்கிறதுக்காக பெரிய பெரிய தலைவர்கிட்டலாம் பேசி அந்த கடையை எடுக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வரவழைச்சிட்றாங்க எங்கள் சிந்தாமணியும். ஆனால் வந்து நிற்கிற தலைவர் எங்கள் முத்துவுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட தலைவர். என்ன தலைவரே, நீங்கள் இந்த பக்கம் வந்திருக்கீங்க, எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அட நம்ம முத்து எப்படிப்பா இருக்கேன், எப்படிமா இருக்கேன்னு அங்கே மீனா விசாரிக்க, இல்லைப்பா இங்கே இந்த கடையை எடுக்க சொல்லி எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, அதான் அப்படின்னு சொல்லும்போது, என்ன தலைவரை சொல்கிறீங்க, இந்த கடையை எடுக்கிறதுக்கா, யார் உங்களுக்கு ஃபோன் பண்ணது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் தான் இங்கே முத்து பேசிக்கிட்டு இருக்க அதே வேலையில் அங்கே தனியாக நின்று எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க அங்கே ரோஹினியும் கவனிக்கிறாங்க இங்கே வித்யாவும். இவன் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு நேராக வித்யா ரோஹினி பக்கம் போகிறாங்க. ஏ ரோஹினி, நீ எங்கே இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது அப்படின்னு தயங்கி நிற்கும்போது, என்ன பிரச்சனைங்க அப்படின்னு ரோஹினி கேட்குறாங்க. ஏதோ கடையை எடுக்கணும்னு சொல்லி வந்து கேட்டுட்ருக்காங்க. மீனாவும் அவங்க அம்மாவும் ரொம்ப பயந்து போய் நிற்கிறாங்கன்னு சொல்ல, ரோஹினி முகத்தில் ஒரே சந்தோஷம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த கடை இங்கேருந்து காலியாகவே போகுது அப்படின்னு ரோஹினி வித்யா கிட்ட சொல்கிறாங்க. வித்யாவும் இதை கேட்டு என்னடி சொல்கிறேன் அப்படின்னு கேட்க, மீனா கொஞ்ச நாளைக்கு என் பிரச்சனையில் தலையிடாமல் இருக்கணும்னா, இந்த மாதிரியான விஷயத்தில் அவள் மூக்கு நுழைக்காமல் இருக்கணும்னா, நாம் அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்தா தானே நம்ம பக்கம் அவள் வரவே மாட்டா, அதுக்காக தான் நான் இதை அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்ல, என்னடி சொல்கிறேன், உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நடந்து போயிட்டே இருக்கனே அப்படின்னு சொல்லும்போது, என்னை என்ன தாண்டி பண்ண சொல்கிறேன், என் வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும்னா அதுக்கு நான் ஏதாவது செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அங்கே நின்றுக்கிட்டு இருக்க வித்யா பயங்கர கோபத்தோட காலில் கடந்த செருப்பை கழட்டி அங்கே ரோஹினி கன்னத்தில் அடிக்கிறாங்க. ரோஹினி ஒரு நிமிஷம் அதிர்ந்து போய் அந்த அடியை வாங்கிக்கிட்டு வித்யாவை திரும்பி பார்க்க, அங்கே சுற்றி இருக்க கூட்டமெல்லாம் வித்யா பக்கமும் ரோஹினி பக்கம் தான் திரும்புது. முத்துவும் மீனாவும் என்னாச்சு, அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. தலைவர் முதகண்டு அங்கே தான் வராங்க. வந்து பார்த்தா ரோஹினி அடி வாங்கிட்டு நிற்க, வித்யா கையில் செருப்பு இருக்க, பக்கத்தில் ஓடி வந்த மீனா என்னாச்சுங்க அப்படின்னு இங்கே வித்யாவை தான் கேட்குறாங்க. இருங்க மீனா, இவளையெல்லாம் இந்த மாதிரி அடித்தா கூட திருத்த முடியாது அப்படின்னு அங்கே வித்யா சொல்ல, என்னாச்சு, நீங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டால இருந்தீங்க, இப்போ எதுக்கு இவ்வளோ கோவப்பட்டு நீ இந்த பார்லர் அம்மா அடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு முத்துவும் கேட்க, முத்து இவளையெல்லாம் அடித்தா மட்டும்தான் திருந்துவான்னு நானும் நினைக்கிறேன், ஆனாலும் அடித்தாலும் திருந்தாத ஜென்மம்னு சில பேர் இருக்காங்கல்ல, அதில் இவளும் ஒருத்தி அப்படின்னு சொல்லும்போது வித்யாவை பார்த்துட்டு அப்படியே முறைச்சிக்கிட்டு ரொம்ப கோவத்தோடு நின்றுட்டு இருக்காங்க. என்னம்மா எதுவும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த கடையை எடுக்கிறதுக்காக சொன்னதே ரோஹினி தான், அந்த விஷயத்தையே அவள் இப்போ தான் என்கிட்ட சொன்னான்னு சொன்னதும் முத்துவும் மீனாவும் அதிர்ந்து போய் பார்க்குறாங்க அந்த ரோஹினியை. என்னங்க சொல்கிறீங்க, இவங்க எதுக்கு அந்த கடையை எடுக்கணும், அதுவும் என்ன பிரச்சனை, உங்களுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் என்னங்க பிரச்சனை அப்படின்னு மீனா வந்து கேட்க, மீனா உங்கள் அம்மாவுக்கும் இந்த ரோஹினிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, பிரச்சனையே உனக்கும் இந்த ரோஹினிக்கும் தான் அப்படின்னு சொல்ல, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு எங்கள் வித்யாவை கேட்க, ஒரு மனுஷி ஒரு பொய் சொல்லலாம், 2 பொய் சொல்லலாம், ஆனால் வாழ்க்கை முழுக்க பொய்யே சொல்லிகிட்டு இருந்தா எப்படிங்க வாழ முடியும், சரி அவங்க பொய்னால அவங்க வாழ்ந்துட்டு போகிறாங்கன்னா அது மற்றவங்க வாழ்க்கையை சீரழிக்கிறத பார்த்துட்டு எப்படிங்க நானும் அதுக்கு உடனே நின்றுட்டுருக்க முடியும், எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்ககிட்டேருந்து நான் மறைச்சிட்டு தான் இருக்கேன், அது ரோஹினியுடைய வாழ்க்கைக்காக, ஆனால் சொல்லப்போனால் அதை கூட நான் தப்பு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டுது வித்யான்னு எங்கள் மீனா வந்துட்டு கேட்குறாங்க. உங்களையும் முத்துவையும் எனக்கு கொஞ்ச நாளாக தான் தெரியும், ஆனால் உங்களை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட இந்த ரோஹினி புரிஞ்சுக்கவே இல்லை, தான் வாழணும்னா யாரை வேணாலும் அழிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இந்த ரோஹினிக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. ஏண்டி, நீ வாழணுன்றதுக்காக மற்றவங்க வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிறது சரியா, உனக்கு எந்த விதத்தில் இவங்க குடைச்சல் கொடுத்தாங்க, எந்த விதத்தில் இவங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்க அம்மாவுடைய இந்த கடை எடுக்கணும்னு நீ இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்க அப்படின்னு எங்கள் வித்யா சொல்ல, வித்யா நீங்கள் என்ன சொல்கிறதா இருந்தாலும் என்கிட்ட தெளிவாக சொல்லுங்கன்னு சொல்ல, நான் தெளிவாகவே சொல்கிறேங்க, அதுவும் இல்லாமல் இந்த ரோஹினி நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது, தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றணும்னா யார் வாழ்க்கையை வேணாலும் அழிக்க நினைக்கக்கூடியவன், இவங்க அம்மா இவங்க வாழ்க்கையில் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்றதுக்காக இப்போ மற்றவங்க வாழ்க்கையை அழிக்கணும்னு
நினச்சிட்டு இருக்கா, இதெல்லாம் ஒரு நியாயமாங்க அப்படின்னு சொல்ல பார்லர் அம்மாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே இங்கே முத்துவு கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இவளை பற்றி எல்லா உண்மையும் எனக்கு தெரியும், நான் சொல்கிறேங்க அப்படின்னு சொல்ல, வித்யா தேவையில்லாமல் எதையாவது பற்றி பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு அங்கே பார்லர் அம்மா சொல்ல, நீ கொஞ்சம் அமைதியாக இரு பார்லர் அம்மா, வித்யா என்ன சொல்லுதுன்னு நாங்களும் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்கிற விஷயத்தை எங்கள் முத்துவும் மீனாவும் கேட்குறாங்க. அப்போ தான் இங்கே ரோஹிணின்ற பேரில் இருக்க இவ பேர் கல்யாணி, இவ வேற யாரும் இல்லை, உங்கள் வீட்டில் தங்கியிருந்த கிறிஷோட அம்மா தான் இந்த ரோஹிணி. இந்த உண்மை எனக்கு தெரியுங்க, இவளுடைய நம்பரை நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க, அந்த நம்பரை நான் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேன். பிரச்சனை அவளை பக்கம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான். இப்படி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுத்தா நீங்கள் அந்த பக்கமாக ஃபோக்கஸ் ஆகிட்டு போயிடுவீங்க, இந்த பிரச்சனையை விட்டுருவீங்கன்னு அவளுடைய எண்ணம். ஆனால் அதுவே இன்னைக்கு அவளுக்கு எதிராகவும் வந்து நிற்கிது. அவள் உண்டு, அவள் வேலை உண்டுன்னு இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு பிரச்சனையில் அவள் சிக்கியிருக்க மாட்டான். மன்னிச்சிடு ரோஹிணி, நான் உனக்கு செய்கிறது துரோகம்னு நீ நினச்சனா அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியாது. வாழ்க்கையிலே இன்னைக்கு உருப்படியான ஒரு நல்லது செஞ்சுருக்கேன்னா உன்னை பற்றின விஷயத்த முத்து மீனா கிட்ட சொன்னது மட்டுமா தான் இருக்கும். இதுக்கப்புறம் அவங்க உன் விஷயத்தில் என்ன முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கட்டும். இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் நீ பொய் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது, மற்றவங்க வாழ்க்கையை கெடுக்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஒரு அளவுக்கு மேலே நீ எல்லை மீறி போனதுனால தான் உன்னை பற்றின விஷயத்த நானும் இவங்க கிட்ட சொல்ல வேண்டியது இருந்தது. பாவம், அவங்களே இங்கே கஷ்டப்பட்டு பூக்கட்டி வித்துக்கிட்டு இருக்கவங்க, அவங்களுடைய கடை எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்க நீ எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை பார்த்து இங்கே அந்த வித்யா திட்டுறது மட்டும் இல்லாமல் என்னை மன்னிச்சிருங்க முத்து, மன்னிச்சிரு மீனா, நானும் பெரிய தப்பு பண்ணிட்டேன், ரோஹிணி கூட சேர்ந்து செய்யக்கூடாத சில விஷயங்களையும் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. மீனாவும் முத்துவும் அந்த அதிர்ச்சியிலேருந்து மீள முடியாமல் நின்றுட்டு இருக்க தலைவரை பார்த்து முத்து சொல்கிறாங்க, தலைவரே இது குடும்ப பிரச்சனை தான், மற்றபடி இந்த கடையை எடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்ல, அட என்னப்பா முத்து இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணுமா, உன்னுடைய மாமியார் கடையை நான் எதுக்குப்பா எடுக்க போகிறேன், நான் வந்ததுமே நீ சொன்னதுமே நான் மனசை மாற்றிக்கிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தலைவருடைய ஆட்கள்னு எல்லாருமே கிளம்பி போக முத்துவும் மீனாவும் அங்கே நின்றுகிட்டு இருக்க ரோஹிணியை பார்க்குறாங்க. முத்து மீனா ரெண்டு பேருமே ரோஹிணி பக்கத்தில் போகிறவங்க ரோஹிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்க ரோஹிணியை அடியை வாங்கிக்கிட்டு அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காங்க. மீனா கேட்குறாங்க, ஏங்க உங்கள் வாழ்க்கைக்காக மற்றவங்க வாழ்க்கை அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு யோசிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு அந்த குடும்பத்து மேலே இல்லை எந்த அளவுக்கு இந்த வாழ்க்கை உங்களுக்கு முக்கியம்னு எனக்கு தோணுது. நீங்கள் மீனா சொன்னதுமே அதிர்ந்து போய் இங்கே மீனாவை பார்க்க எனக்கு புரியுது, உங்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் போராடுறீங்க, ஆனால் உண்மையை சொல்லி நீங்கள் இந்த கல்யாணத்தை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சொல்ல, உண்மையை சொல்ல என்ன எப்படி மீனா அந்த மனோஜ் ஏற்றிட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போதும், இப்போ உண்மையை சொல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சாலும் கிருஷ்ணையும் உங்களையும் எப்படி ஏற்றுப்பான்னு எந்த நம்பிக்கையில் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, எந்த நம்பிக்கையில் அவருக்காக நீங்கள் இப்படிப்பட்ட தப்புகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியாமல் நின்றுட்டு இருக்கேன். பார்லரம்மா, நீ செய்கிற தப்புக்கு ஒரு காரணம்லாம் சொல்லிட்டு இருக்காத, நீ செய்கிறது முழுக்க முழுக்க தப்புன்னு உனக்கு புரியவே இல்லையா, மற்றவங்களை ஏமாத்துறது கூட இருக்கவங்களையும் கஷ்டப்படுத்துறது இதெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ செஞ்சு என்னத்தை அனுபவிக்க போற, அந்த முட்டாளுக்காக நீ இவ்வளோ தூரம் இறங்கி வரதை பார்க்குறப்ப தான் எங்களுக்கு மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த முட்டாள் எப்படிப்பட்டவன்னு எங்களுக்கு நல்லா தெரியும், ஆனால் அவன் கூடவே இருக்க உனக்கு தெரிய மாட்டுதா இல்லை புரிய மாட்டுதான்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லி முத்துவும் சொல்லிட்டு இருக்காங்க. விடுமீனா, இதுக்கப்புறம் என்ன சொன்னாலுமே இந்த பார்லரமாக திறந்து போகிறது கிடையாது, இன்னும் அடுத்தடுத்த பிரச்சனையை என்ன பண்ணலான்னு எதிர்நோக்கி பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகுது. அதுக்காக இந்த விஷயத்த உன் கூட சேர்ந்து நாங்களும் வீட்டில் இருக்கவங்களை ஏமாற்றி மறைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. உன்னை பற்றின விஷயம் தெரிஞ்சப்பவே வீட்டில் நான் தான் வந்து சொன்னேன், உங்கள் மாமா பற்றின விஷயம் மலேசியா பற்றின விஷயம்னு எல்லாமே எனக்கு தெரிஞ்சது. அதுபோல தான் இதுவும், இதையே நான் வீட்டில் சொல்ல மாட்டேன் மறைக்க வேணும்னு நினச்சிட்டு இருக்காத, உனக்கு சப்போர்ட்டாக நான் நிற்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீ இவ்வளோ தூரம் இவ்வளோ கீழே இறங்கி இப்படிப்பட்ட விஷயத்த செய்யும்போது நான் எதுக்காக உன் பக்கம் நிற்கணும்னு நீ நினச்சிட்டு இருக்கேன், வா மீனா போகலான்னு மீனாவை கூட்டிகிட்டு கிளம்ப மீனாவும் அங்கே ரோஹிணியை பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க. அதே நேரத்தில் அங்கே நின்றுட்டு இருக்க சந்திராவும் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது, அத்தை உங்களுக்கு இனி எந்த பிரச்சனையும் வராது, நான் இருக்கேன் த அப்படின்னு அங்கே முத்துவும் சந்திராவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு மீனாவை கூட்டிகிட்டு கிளம்ப ரோஹிணி அவமானப்பட்டு நிற்கிறாங்க.